Hello friends, welcome back to KL2S channel Big Boss Tamil Season 9 Day 92. Day 92. காசு மேல காசு வந்து அப்படின்னு ஒரு பாட்டு போட்டு இன்னைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாமே ஒரே 32 பல்லு தெரியுற மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. எக்ஸப்ட் திவ்யா வந்து எப்போதும் ஒரு தூங்கிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் விக்ரம் அண்ட் அரோரா அவங்க வந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது என்ன பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, யார் டைட்டில அடிக்க போறா அப்படின்ட்டுன்னு. டைட்டில் வந்து சபரி அடிக்கணும் அப்படின்ட்டு விக்ரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து அவரோட குட் சைட்டும் கட்டியிருக்காரு, பேட் சைட்டும் கட்டியிருக்காரு. பட் ஹி ஹோல் இஸ் குட் சைட் அப்படின்னு சொன்னாரு. தென் அகெயின் விக்ரம் வந்து திவ்யாவை பத்தி ஒரு பேட் மவுட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு தெரியல எதுக்கு தான் இந்த விக்ரம்க்கு வந்து திவ்யா மேல அவ்வளோ ஒரு பெரிய ஒரு வெறுப்பு, ஒரு கோபம், ஒரு எரிச்சல்னு எனக்கு தெரியல. அப்புறம் வினோட் வந்து வின் பண்றதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு ஒரு கருத்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அரோராவும் என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து சேற்றில் இருக்கும் தாமரை இருக்கு அது மாதிரி சொன்னாங்க. சேற்றில் இருக்கும் தாமரைன்னா நல்ல மனசு. நிறைய பேர் வஞ்சகத்தோட இருந்தாலும் அவர் வந்து என்னன்னா நல்ல மனசுன்னு சொல்ல வர்றாங்க. அப்படி சொல்ல வந்தாங்களா? அவங்க வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவரோட அந்த கூட்டத்திலேயே ஒரு சேருவோட இருந்தாரு. அந்த சேத்துல அவர் வந்து ஒரு தாமரை, அவர் மட்டும் ஒரு நல்ல ஒரு கூட்டம். நிறைய பல முகங்கள் இருக்குல்ல, பல முகத்துல வந்து என்னன்னா அவர் வந்து ஒரு நல்லவர் அப்படின்னு சொல்ல வராங்க. பேனை வச்சு பிக் பாஸ் வந்து வினோட்டை வந்து கலாச்சிட்டு இருந்தாரு. அது கொஞ்ச நேரம் ஓடுச்சு. அப்ப அவர் வந்து கேமரா முன்னாடி போய் நின்று எழுதிட்டு இருந்தாரு, கவிதை எழுதிட்டு இருக்காரு. ஆனா வந்து பிக் பாஸ் கரெக்டா பண்ணுது, அதை வேற பண்ணிட்டு இருக்காரு. உள்ளுக்குள்ள பிக் பாஸ் எல்லாம் கலாய்ச்சி எல்லாரையும் போய் இது பண்ணுங்க அப்படின்னு பேனா. அப்புறம் இன்னொரு பேனா எங்க இருக்குன்னு உள்ளுக்குள்ள அவரே போய் எடுத்து கொடுத்துட்டாரு. பட் ஆனா பிக் பாஸ் எனக்கு தெரியவே இல்லை, போட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது கொஞ்சம் அப்புறம் டாப் சிக்ஸ் ஃபைனலிஸ்ட் வந்து பிக் பாஸ் வந்து வாழ்த்து சொல்லிட்டு ஒரு ஆளா கன்ஃபெஷன் ரூம்க்கு வந்து கூப்பிட்டாரு. ஸோ கூப்பிட்டுட்டு என்ன சொன்னார்னா, நீங்க வந்து ஒரு பர்சனை வந்து சேவ் பண்ணணும் இந்த வார எவிக்ஷன் ப்ராசஸ்ல இருந்து, எக்ஸப்ட் அரோரா அப்படின்ட்டு வினோட் உள்ள போனாரு. ஸோ வினோட், நீங்க ஒரு ஆளை சேவ் பண்ணணும்னா நீங்க வந்து இந்த பச்சை மிளகாவை வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ நீங்க யாரை சேவ் பண்றீங்க? ஒரு ஆளை சேவ் பண்றது வந்து கம்பல்சரி. அதுக்கு மேல அவங்க எத்தனை ஆளை வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ வினோட் வந்து சபரி சொன்னாரு. ஏன் சபரி சொன்னாருன்னா, அவர் தான் வந்து அந்த கேம் டாப்ல இருந்தாரு, இந்த டிக்கெட் ஃபினாலே டாப். பட் ஆனா அதை உள்ள விடாம அந்த இன்சிடென்ட் நடந்தப்ப உடனே ஹியூமனிட்டியோட போய் உடனே இறங்கி போய் காப்பாத்தினாரு, அந்த ஸ்டாண்டர்ட் டிக்கெட் ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அதனால கண்டிப்பா அவர் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் நிறைய பேர் சொன்னாங்க ஆக்சுவலி. அப்புறம் திவ்யா வந்து சாண்ட்ராவை சேவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க கிட்ட ஒரு பாண்ட், அந்த எல்டர் சிஸ்டர் பாண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு அவங்க விருப்பப்படுறேன் அப்படி சொன்னாங்க. சப்ரிக்கு அகெயின் இந்த கார்ட் டாஸ்க் பத்தி தான். அப்புறம் சப்ரி வந்து சாண்ட்ராவை சேவ் பண்ணணும். ஏன்னா சாண்ட்ரா ஒரு பயந்தாங்கோலியா இருக்காங்க. அவங்க வந்து பயந்தாங்கோலியா இருந்து இந்த பிக் பாஸ்ல வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா நிறைய பயந்த பெண்களுக்கு வந்து அவங்க ஒரு எடுத்துக்காட்டா இருப்பாங்க. வெளியே போய் இத பாருப்பா அப்படிதான் இருந்துச்சு. ஒரு நடிப்பு அறிக்கைய பத்தி நீ இப்படி சொல்றியா அப்படின்னு வெளியே போனோடனே உன்னோட பெர்செப்ஷன் எல்லாமே மாறிடும். அப்பாவியாவே இருக்காரு எல்லாரும் சொல்ற மாதிரி. அதான் சபரி, நீ உண்மையிலேயே அப்பாவிதான்பா, குழந்தை அப்படிதான் நான் சொல்ல முடியும். அப்புறம் கானா வினோட்டையும் சேவ் பண்ணணும்னு சொன்னாரு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணிட்டாரா, அட்லீஸ்ட் அந்த மணி வர்ற வரைக்குமாவது அவர் உள்ள இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னாரு. அப்புறம் விக்ரம் வந்து கானா வினோட் அதான் அட்லீஸ்ட் அவருக்கு மணி வர்ற வரைக்கும் உள்ள இருக்கணும்னு சொன்னாரு. ஆனா வெளியே போய் பாருங்க, கானா வினோட் தான் டைட்டில் வின்னர்னு உலகமே சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் விக்ரம் வந்து சப்ரிய வந்து சேவ் பண்றேன்னு சொன்னாரு. ஏன்னா நிஜமாவே அவர் வந்து நல்லவர் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அரோரா வந்து சாண்ட்ரா வந்து இந்த வீக் நடந்த அநியாயத்துக்காக அவங்கள சேவ் பண்றேன்னு சொன்னாங்க. அப்புறம் சப்ரிய வந்து அகெயின் அந்த நல்ல மனசு. அப்புறம் சாண்ட்ரா வந்து சப்ரிய சேவ் பண்றேன் அப்படி சொன்னாங்க. அப்புறம் வினோட்டையும் ஃபார் த சேம் ரீசன் அந்த கார் டாஸ்க்கு தான் சேவ் பண்றேன்னு சொன்னாங்க. அப்புறம் அரோரா யாரு சொன்னாங்க? அரோரா வந்து தான் சாண்ட்ரா அண்ட் சபரி. சாண்ட்ரா வந்து சபரியன் கானா. ஓகே. சோ அப்புறம் வந்து பிக் பாஸ் என்ன சொன்னாருன்னா, ஓகே அரோரா இந்த வாரம் வந்து யார் சேஃப் ஆகணும்னா அரோரா ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணனால, அண்ட் நோ ஒன் எல்ஸ் சேவ்ட், ஆல் will be nominated அப்படின்னு சொன்னோடனே பிராங்க் பண்ணாரு. அதாவது எல்லாத்தையும் வந்து அதான் பிராங்க் பண்ணி அவங்க எல்லாம் மேக் ஃபன் ஆஃப் them.
மிளகாலாம் சாப்பிட வச்சு எல்லாம் ஒரு கியூட் ரியாக்ஷன் கொடுத்தது இன்னைக்கு வந்து அதுல பாக்குறதுக்கே வந்து ரொம்ப சிரிப்பாவும் பண்ணாவும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி இன்னைக்கு உள்ள எபிசோட். அப்புறம் வியானா என்ட்ரி பார்த்து விக்ரம் வாய் அடிச்சு போய் நின்னு பார்க்க உள்ளுக்கு வந்தோடனே அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. அதான் வியானா எடுத்து அந்த டாஸ்க், அதாவது பிரிங் பேக் 2 people with me அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வந்து 2 பேரை வந்து செலக்ட் பண்ணோம் யார் வந்து வியானா கூட சேர்ந்து போறாங்க அப்படின்னு. பட் எல்லாரும் அதை சொல்லலையா இல்ல 24/7 ஃபுல்லா கட்டினாங்களா? ஏன்னா இதுல வந்து விக்ரம திவ்யாவோடய முடிஞ்சிச்சு. அப்புறம் வியானா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த பாட்டு பாக்கலாம்னா எல்லாரும் சொல்லலன்னு நினைக்கிறேன் அது. சோ விக்ரம் எடுத்தோடே போய் மின்னுக்கு ஒரு டிராமா போட்டாரு. ஐயோ டிராமா போட ஆரம்பிச்சுட்டு அந்த சுபிக்ஷா இருக்கும் போது எப்படி நம்மளுக்கு இந்த பிக் பாக்ஸ் செய்யும் போது கோவம் அப்படி எரிச்சல வருமோ அதே மாதிரி இந்த விக்ரம் போடுற டிராமா. ஒருத்தர் நல்லவனா இருக்கலாம், இந்த அளவுக்கு நல்லவனா நடிக்க முடியுமா? அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. ஐயோ படத்தை அவர் வந்து படத்துக்காக இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். படம் பட்டி வந்தோடனே எடுத்துட்டு போயிடுவாராம். அவருக்கு வந்து இதோட முடிஞ்சான், டைட்டில் வின் பண்றோன்ற ஒரு எண்ணத்திலேயே அவர் உள்ள வரலையா. அவரோட விக்கல்ஸ் பிராண்ட வந்து அப்படித்தான் வந்தாருன்ட்டு. ஐயோ நான் வந்து என்னால இனிமே முடியாதுங்க, என்னால இனிமே யாரையுமே சூஸ் பண்ண முடியாது, என்னையே நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். ஐயோ கடவுளே இவ்வளவு நாள் செஞ்சதெல்லாம் இவ்வளவு நாள் முடிஞ்சு இப்ப மட்டும் முடியாம போயிடுச்சு. அது இல்லாம நான் கொஞ்சம் பார்த்தேன் அந்த 24 அவர் வந்து என்னன்னா அவர் ஒரு ஜோனுக்கே போயிட்டாரு. ஜோன் அவுட்டே ஆகி அப்புறம் பிக் பாஸ் உள்ள கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு அவர் வந்து ஆறுதல் சொல்லி அதுக்கப்புறம் வெளில வந்தாரு. அவர் வந்து போதும் அப்படின்னு ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. புலம்ப ஆரம்பிச்சு ஒன்னு பிக் பாஸ் சொன்னாரு, நான் விக்ரம் நான் சொன்னேன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு வந்து பிடிக்காது நான் சொல்றது அப்படின்ட்டு கேட்டு விட்டாரு. நீங்க வந்து எனக்கு போதுங்கிறவங்க இங்க பிக் பாஸ்க்கு வர தேவையில்ல, வீட்லயே இருந்திருக்கலாம், எதுக்கு இங்க வரணும் அப்படின்னு உடனே புரியுது பிக் பாஸ் அப்படின்ட்டு அப்புறம் வெளில செஞ்சுட்டாரு. உடனே நான் கேக்குறேன், இந்த சென்ட்ராக்கு நடிப்பியா இருக்கீன்னு வச்சுங்க, இந்த விக்ரம்க்கு ஒரு பேரை வைங்க, பேசாம இந்த நடிகர் திலகம் மிஞ்சிருவாரு. நடிப்பு அரக்கன்னு அரக்கியோ அரக்கன் வந்து ஏற்கனவே ஒரு ஆளுக்கு வச்சாச்சா திவாகர், அவரே பெருமரிச்சிருக்காரு. ஏதாவது ஒரு பேரை வச்சு தொலைங்க, என்னால முடியல இந்த விக்ரம் நடிக்கிற நடிப்பு சீரியஸ்லி. அப்புறம் திவ்யா வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்க. அப்புறம் வியானா வந்து விக்ரம பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது என்ன அவங்க சொல்றாங்களா அப்படி புல்லட் பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. Even though Sandra tried to stop, I don't know why she need to be busybody, அவங்கள ஸ்டாப் பண்ணணும்னு நேரம் பேச விடாம பயம். எங்கடா அவங்களுக்கு அடுத்த புல்லட் வந்து அவங்களுக்கு பாஞ்சிடுமே அப்படின்னு பயம். ஏன்னா இல்லாததெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்களா. திவ்யா மேல திவ்யா மேல சந்தேகப்பட்ட விஷயம் எல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா அதனாலதான் அதை ஸ்டாப் பண்றது. நான் சொல்லி ஆகும் அப்படின்ட்டு விக்ரத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா மைண்ட் மேனிபுலேட்டட் கேமர், அதாவது ஒருத்தவங்கள வந்து மைண்ட வந்து மெனிபுலேட் பண்ணி ஒரு கேம் விளையாடுனாரு. அவர் தான் வந்து கேமருக்கே பிளேயர் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சபரிய வந்து குட் ஃபார் ரியல் அப்படின்னு மிக்சர் சாப்பிட்டு உள்ள இருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்றது இருந்தாலும் குட் ஃபார் ரியல் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. பட் ஆனா வெளியில போனப்ப உண்மையிலேயே குட் ஹார்ட் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அரோரா வந்து குட் அண்ட் கூல் படி அப்படின்னு சொன்னாங்க. வினோட்ட வந்து டிரான்ஸ்பெரன்ட், சாரி கேட்டா ஃபீல் பண்ணி தான் கேட்பாரு, ஃபீல் பண்ணி தான் கேட்பாருன்னு. திவ்யா வந்து என்ன சொன்னாங்கன்னா தைரியம் எனக்கு கொஞ்சம் வேணும், உங்களோட தைரியம் எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. பேசுறதெல்லாம் அப்படிதானே பேசுறாங்க. அதான் தைரியம் லவுடா சண்டை போடுறது இல்ல. அப்படி என்ன ஒரு இன்சிடென்ட் தைரியமா அவங்க கார்ல வந்து கார் இன்சிடென்ட் மட்டும் தான், மத்தபடி ஏதாவது ஆர்குமெண்ட் வரப்ப பேசுவாங்கல்ல பாயிண்ட். அப்புறம் சாண்ட்ரா வந்து ஈவலுக்கு குக்காடா நான் அப்படின்ற உள்ள சாண்ட்ரா எப்படி வந்து கொஞ்ச நாளா அவங்கள பத்தி தெரியுமா அவங்களுக்கு டீடைலா தெரியும், வெளியிலயும் தெரியும். பட் ஆனா இங்க வந்து ரொம்ப லோவா ரொம்ப லோவா பண்ணாங்க அப்படின்னு. அப்புறம் நல்லா யோசிச்சு அகைன் விக்ரம் ஸ்டார்டட் ஆல்வேஸ் வாண்ட் டு ஷோ நான் நல்லவன் நம்பி தலைங்கடா நான் நல்லவன். அவர் வந்து கடவுள் அவர் நல்லவர் தான். பட் ஆனா அது ஓவரா எப்படி தெரியுமா, நான் நல்லவன், நான் மட்டும் தான் நல்லவன். அதுதான் அவர்கிட்ட பிரச்சனை. அப்படி எல்லாத்துக்கும் அப்படின்னா கடவுள் அவர் தப்பே செய்ய மாட்டாரா, தப்பு செஞ்சுட்டேன் அதோட முட்டணும் அதை வந்து பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் நான் வந்து என்னன்னா எல்லாரும் தப்பு செய்யறது உண்டு, அதை வந்து
கடந்து போகணும், அவ்வளவுதான். நீ சாரி கேட்டுட்டா முடிஞ்சு, அதை விட்டு வெளில வா. அதையே திரும்ப திரும்ப பண்ணிட்டு நான் தான் இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிருக்க கூடாது, நான் இப்படி பண்ணிட்டேன், நான் வேணும் நீ இப்படி பண்ணிருக்க மாட்டேன், நான் போய் இப்படி பண்ணிட்டு நீ போய் இப்படி பண்ணிட்டேன்னா நீ என்ன கடவுளா? நீயும் சாதாரண மனுஷன் தானே. அதேதான். அப்புறம் வியானா வந்து யாருக்கிட்ட, திவ்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, விக்ரம பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது விக்ரம் வந்து விஷக்கிருமி அப்படி சொன்னாங்க. அப்புறம் விக்ரம் கிட்ட நேரம் என்ன சொன்னாங்கன்னா, விக்ரம் வந்து சூட் ஃபார் யூ, முதலை கண்ணீர் சூட் ஃபார் யூ. அப்புறம் நீங்க கிரிட்டிசைஸ் பண்றதுல அந்த சீய கூட நீங்க ஏத்துக்க முடியாத ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாக்க நீங்க வந்து எல்லாரையும் சொல்லிடுறீங்க, பட் மத்தவங்க ஒண்ணு சொன்னா அதை வந்து அந்த சீய கூட ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, கிரிட்டிசிசமே எக்ஸெப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. அவருக்கு ஏத்த மாதிரி ரூல்ஸ வந்து பெண்ட் பண்ணிக்குவாரு அப்படின்னு, வந்து ரூல்ஸ் கிளியரா வச்சிருப்பாரு அப்படின்ட்டு. அப்புறம் வந்து என்னன்னா, சுபிக்ஷா வந்து அவங்களா விளையாண்டுனா கூட பரவாயில்ல, நீங்க வந்து என்னால அக்செப்ட் பண்ண முடியல. ஆக்சுவலி என்னன்னா, அவர் வந்து ஒரு சிலது நல்ல இதுதான் கொடுத்திருந்தாரு. ஏன்னா சுபிக்ஷா வந்து என்ன மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க, அவங்க தனியா இல்ல. யாரும் வந்து உங்கள் திறமையை காமிக்க வேணாம் அப்படின்னு சொல்லல. இவர்கிட்ட அவர் பேசிட்டே இருந்ததுனால அவர் சொன்னாரு. ஆனா இது வந்து பர்பஸா சுபிக்ஷாவை புல் டவுன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணாத மாதிரி தெரியுது. அதான் திரும்ப கூப்பிட்டு வியானா நான் வந்து ஒரு 2 பாயிண்ட் பண்ணும், ஆனா நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேர்மையாக தான் நடந்துக்கிட்டேன், நான் வந்து உண்மையிலேயே அவங்கள போய் கீழே தள்ளணும் அப்படின்னு ஒரு மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட பழகலை அப்படின்னு சொன்னாரு. அது மேபி நானும் அக்செப்ட் பண்ணிடுறேன் அவர் சொல்றது. ஏன்னா அவர் வேணும்னே போய் இப்போ சுபிக்ஷாவை புல் டவுன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா வியானா சொன்ன மாதிரி அவர் உங்களோட ஒப்பீனியன்லாம் எடுக்காம இருந்தா மேலக்குள்ள அவங்களே தனியா அப்படின்னா அந்த மாதிரி ஆளு அவங்களாவே பண்ணியிருக்கணும், தனிச்சா செயல்பட்டு இருக்கணும். அவங்க வந்து என்னன்னா எல்லாத்தையும் போய் ஒண்ணு அப்படியே பக்கத்துல கத்துட்டு அவங்களவே டிபெண்ட் பண்ணியே இருந்தாங்க. அவங்களோட தப்பு. அது வந்து இதெல்லாம் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் பணப்பெட்டி 2.0. பணப்பெட்டி டாஸ்க் வந்து 2.0 எப்படின்னா, பணம் வந்து எம்டி பொட்டியா இருக்கும், பணம் வந்து வேற விதத்துல வைப்பாங்க. இப்ப முதல் டாஸ்க்ல வச்சபடி என்னன்னா, ஒரு கார்ல வந்து பணத்தை வச்சுட்டாங்க, அதை போய் இவங்கள கலெக்ட் பண்ணும். அந்த ஹவுஸ்மேட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை எவ்வளவு போடணுமோ அதை பொட்டியில வைக்கணும். அதுல வந்து 3 ரவுண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து 45 செகண்ட் ஒரு ஆளு போய் பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. செகண்ட் ரவுண்ட்ல வந்து 30 செகண்ட் 2 பேர் போய் பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. மூணாவது ரவுண்ட்ல வந்து 45 செகண்ட் மொத்த 6 பேர் போய் பணத்தை சஸ்பென்ஸ்னு வச்சிட்டு கடைசில அவர் அனௌன்ஸ் பண்ணாரு பணத்தை போய் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. சோ மொத்தம் வந்து 3 lakhs. ஆமா, அதுல இன்னொன்னு என்னன்னா, இப்போதைக்கு வந்து பணத்தை எடுக்க முடியாது, இப்ப வந்து சேமிக்கிற டைம், அது வந்து கலெக்ட் பண்றது அவரு சொல்லுவாரு எப்ப பண்ணலாம் அப்படின்ட்டு, அப்பதான் பண்ண முடியும். இப்போ யாரெல்லாம் போய் பணத்து பெட்டியில கை வச்சுட்டாங்களோ அவங்க வந்து பணத்தை எடுக்கலாம். ஆமா, இப்ப வந்து 3 lakhs இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வச்சுட்டாங்க. எல்லாம் வச்சுட்டு ஒன்னு ஃபர்ஸ்ட் கானா போய் அங்கங்கேயும் அலைஞ்சாரு, ஓடி 45 செகண்ட்ஸ்ல 10,000 தான் எடுத்திருந்தாரு. அப்புறம் வந்து என்னன்னா, அடுத்தது வந்து சபரி அண்ட் அரோரா போனாங்க. அரோரா போய் ஒரு 40,000 பிளஸ் எடுத்திருந்தாங்க. அப்புறம் 3வது ரவுண்டு பாஸ் என்ன சொன்னாரு, பிக் பாஸ் விட்டார், சஸ்பென்ஸ் எல்லாரும் போகலாம் 45 செகண்ட்ஸ் அப்படின்னோடனே மறுபடியும் எல்லாரும் போய் முன்னாடி திறக்கிறாங்க பின்னாடி திறக்கிறாங்க, எல்லாத்தையும் திறந்து அலசி பார்த்தாங்க. பட் ஆனா அவ்வளோ பணம் பாதிக்கு மேல அப்படியே கிடக்கு, பாதி பணம் மேலேயே கிடக்கு, கார் மேலேயே. அதை யாரும் பார்க்கல. பிக் பாஸ் சொன்னார், கீழே பாத்தீங்களா? பார்த்துட்டோம் சார். மொத்தத்துல எவ்வளவு கலெக்ட் பண்ணாங்க? 1,30,000 40,000 கிட்ட. சோ இவ்வளவுதான் கலெக்ட் பண்ணாங்க அந்த 3 lakhsல இருந்து. சோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல வந்து இவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்காங்க. பாப்போம். இப்போதைக்கு வந்து நான் யாரு நான் இந்த பணத்தை எடுக்கவே மாட்டாங்கன்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தனோ, இப்ப அவரு தான் முதல்ல நின்று நான் பணத்தை எடுத்துட்டு போறேன்னு சொல்றாரு. எனக்கு அதுவே ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை விக்ரம் வந்து பணத்தை எடுத்துட்டு போவேன்னு சொல்லுவாரு. ஏன்னா விக்ரம் வந்து இஸ் வெல் செட்டில் அப்படிதான் அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு எந்த ஆசையும் இல்ல, எனக்கு கப்பு ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல, நான் பணத்துக்காக இல்ல, என்னோட பிராண்ட வந்து வளர்க்கறதுக்கு தான் வந்தேன். அப்ப எதுக்கு நீ ஆளா பணத்து மேல கை வச்ச? வியானாவோட கான்சிக்வன்சஸ், வியானா உள்ள வந்தது. இன்னொன்னு வந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்ததெல்லாம் யார் வந்து என்னென்ன சொல்ல போறாங்கன்னு அவர் ஒரு ஜோனுக்கு போயிட்டாரு, இப்பயும் ஒரு ஜோன் அவுட் போயிட்டாரு. சாண்டாட்ட போய் புலம்பிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி பணம் எடுக்கிறது ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு வந்து பணம் எடுத்து நான் போயிடுவேன் அப்படின்னு சாண்டா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சு சாண்டா வந்து மைண்டுக்குள்ள போட்டிருப்பாங்க, நாம பணம் எடுக்கிறதுக்கு எதுவுமே என்னடா இது புதுசா வந்து இவரு வந்து சொல்றாரு. கண்டிப்பா விக்ரமுக்கும் சாண்டாக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்கும். ஆமா, கண்டிப்பா பணத்துக்கு வாக்குவாதம் இருக்கும். பணத்துக்காக வாக்குவாதம் இருக்காது, வேற ஏதாவது ஒரு மேட்டர்ல மாட்டி விட்டு சண்டை வர மாதிரி வந்து இல்ல பணத்துக்காக ஒரு டிஸ்கஷன் போய் யார் எடுக்க போறா அப்படின்ட்டு. ஏன்னா எப்போதுமே வந்து இப்ப 2-3 பேர் எடுக்கணும்னா அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்கல்ல. பழைய சீசன்ல எல்லாம் அப்படித்தானே வந்து நான் எடுக்க போறேன், ஓகே யாருக்கு வந்து உண்மையிலேயே அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்களே. சோ இந்த வியானா வந்து அவங்க பிராங்க கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாங்க தூங்குற வரைக்கும். கொஞ்சம் போய்
2 பேரும் கூட்டிட்டு போறேன்ட்டுன்னு. ஆனா கடைசியா யாரையும் கூட்டிட்டு போறது இல்லை. ஏன்னா அவங்க பெட்டியே உள்ளுக்கு வந்துருச்சு. அதான் பிக் பாஸ் ஒரு பிராங்க் பண்ணாரு. அதே மாதிரி ஈக்குவலனா இவங்க ஒரு பிராங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உள்ள எபிசோட் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஃபன்னாவும் நல்லாவும் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.